Hi viewers, welcome back to Cook with Suji channel. இன்னைக்கு நம்ம வீடியோல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை மோதகம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுவும் நம்ம மோல்ட் இல்லாம செய்ய போறோம் கையாலேயே. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல இல்லனா ஒரு கடாயில 1 கப் மாவுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து அது நல்லா தண்ணில mix பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற தண்ணில தான் நம்ம வந்து மாவை சேர்த்துக்கணும். வெதுவெதுப்பான தண்ணில சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு ரொம்ப சாஃப்ட்டா இருக்காது. கொழுக்கட்டையும் பாத்தீங்கன்னா சாஃப்ட்டா கிடைக்காது. அதனால தண்ணியை நல்லா கொதி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டிலேயே செய்த பதப்படுத்துகிற மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் கொழுக்கட்டை ரெடிமேட் மாவு கூட வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா தண்ணியும் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம். அடுத்ததாக நம்ம பூர்ணம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கோகோனட் எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இது நான் 1 கப் கோகோனட் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூட நான் துருவி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லம் பார்த்திங்கன்னா எந்த சுத்தமான வெல்லம், அதனால் இதில் டஸ்ட் எதுவும் இருக்காது. இப்போது இந்த வெல்லத்தையும் நம்ம நல்லா தேங்காய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காவும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ரெண்டும் நல்லா ஜெல் ஆகிட்டு அப்படியே கரைஞ்சி வருது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்க முந்திரியை வந்து சேர்த்துக்கலாம். நான் முந்திரி வந்து ஒரு 5 முந்திரியை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முந்திரி வந்து நம்ம கொழுக்கட்டை கடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயும் முந்திரியும் சேர்ந்து கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பவுட்ரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். நம்மளோட பூர்ணம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது மேல் மாவுக்கு மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு வந்து நீங்கள் பிசைறதுல தான் கொழுக்கட்டை சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா அழுத்தி பிசைஞ்சேன். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்டான மாவாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்கும். இப்போது நம்ம பூர்ணம் நல்லா ஆறிடுச்சு. அதை இந்த மாதிரி நான் பால்ஸாக உருட்டி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வேலை ஈஸியாக முடியும். இப்போது நம்ம நெய் எடுத்து ஒரு கையில் தடவிக்கலாம். தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி நம்ம அகல் ஷேப்பில் நம்ம உருட்டிகிட்டே வரணும். இது பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக நம்ம வந்து உருட்டிகிட்டே வரணும். ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உருட்டிகிட்டே வரணும்.
இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூர்ணத்தை இதில் வச்சு இந்த மாதிரி மடிப்பாக மடிச்சிட்டே வரணும். ஒரு மடிப்பாக மடிச்சிட்டே வாங்க, மடிச்சிட்டே சுற்றிட்டே வாங்க. சுற்றிட்டே வரும்போது அதை நல்லா அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற எக்ஸஸான மாவை நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி அழகான ஷேப் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே நல்லா உருட்டிகிட்டே வாங்க. உங்களுக்கு வீரல் இல்லாமல் நல்லா ஷேப் கிடைக்கணும்னா லைட்டாக தண்ணி தொட்டு கூட நீங்கள் தடவிக்கலாம். இப்போது நான் மோல்டுக்கு பதிலாக இந்த மாதிரி கத்தியை யூஸ் பண்ணி ஷேப் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அழகான மோதகம் ஷேப் கிடச்சிருக்கு. இப்போது அதே மாதிரி இன்னொரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம அது சென்டரில் வச்சு இந்த மாதிரி சோமாஸ் ஷேப்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம சோமாஸ் எப்படி செய்வோமோ அதே மாதிரி 2 பக்கமாக மடிச்சுட்டு 2 விரலால் அழுத்திட்டே வாங்க. இந்த ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி 3 ஷேப்பில் நான் கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நெய்யை லைட்டாக தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போது நம்மளோட சுவையான மோதகம் கொழுக்கட்டை ரெடி. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அனைவருக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.